உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பிரிவினைவாதிகளுக்கு மகாராஷ்டிர தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த கங்கனா, உத்தவ் தாக்கரேவின் தோல்வியை தான் எதிர்பார்த்ததாகவும், பெண்களை அவமரியாதை செய்பவர்கள் அரக்கர்கள் என்றும், அவர்கள் தங்கள் தலைவிதியை சந்தித்து தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்ததுடன், தன் வீட்டை இடித்து தள்ளி தன்னை பற்றி தவறாக பேசினார்கள் என்று குற்றம் சாட்டினார். மும்பையின் பாந்த்ரா பகுதியில் கங்கனா ரணாவத்துக்கு சொந்தமான பங்களா விதிகளை மீறி கட்டப்பட்டதாக கூறி அதன் ஒரு பகுதியை கடந்த 2020ஆம் ஆண்டு உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தபோது இடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க ஹேமந்த் சோரன் உரிமை கோரினார். நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி 56 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹேமந்த் சோரன் மாநில ஆளுநர் சந்தோஷ் கங்வாரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகிற 28ஆம் தேதி புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவித்தார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் காங்கிரஸைச் சேர்ந்த 6 பேரும், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.